அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாஷிங்டன் ரொனால்ட் ரீகன் நேஷனல் ஏர்போர்ட். இது வந்து டொமஸ்டிக் ஏர்போர்ட், இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் வந்து இங்கே ஆப்ரேஷன் கிடையாது. இந்த ஏர்போர்ட்டில் வெனஸ்டே நைட்டு 9 மணி, இந்த 9 மணிக்கு தான் இந்த ஒரு நியர்லி அந்த ரன்வேல வந்து ஒரு ஃப்ளைட் இறங்க போகும்போது இந்த விபத்து நடந்திருக்கு. எந்த ஃப்ளைட் அப்படின்னு சொன்னால் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் 5342 அப்படிங்கிற ஃப்ளைட்டு. இது வந்து டோட்டலி வந்து 60 பேசஞ்சர்ஸோட வருது. ஒரு 4 க்ரூ மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. இந்த 60 பேசஞ்சர்ஸு இதில் மேக்ஸிமம் யார் அப்படின்னு சொன்னால் வந்து அவங்க வந்து யூஎஸ் ஸ்கேட்டிங் கம்யூனிட்டி அத்லட்ஸ் அப்படிங்கிறாங்க, ஸ்கேட்டிங் பிளேயர்ஸ் அப்படிங்கிறாங்க. இவங்க என்ன அப்படின்னா வந்து கிச்சிதா அப்படிங்கிற சிட்டியில் நடந்த யூஎஸ் ஃபிகர் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் இதில் ப்ரோக்ராமில் போட்டியில் கலந்துக்கிட்டு தேவர் ரிட்டர்னிங் ஃப்ரம் தி அந்த காம்படிஷன் அவங்க வர்றாங்க. ஸோ இந்த 60 பேர் பேசஞ்சர் 4 க்ரூ மெம்பர்ஸோட வரக்கூடிய இந்த ஃப்ளைட்டு ரொம்ப சரியாக வந்து கிட்டத்தட்ட ரொனால்ட் ரீகன் ஏர்போர்ட்டை நெருங்கியாச்சு. நியர்லி ஒரு 400 ஃபீட் ஹைட்டில் இந்த ஃப்ளைட் ஆனது வந்து இறங்குறதுக்காக கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க. ஸோ காண்டாக்ட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் வந்து அவங்க 33 அப்படிங்கிற ரன்வே, 33வது நம்பர் ரன்வேயை வந்து அலாட் பண்ணுறாங்க கண்ட்ரோல் ரூமில். அலாட் பண்ணிவிட்டு நீங்கள் இறங்கலாம், கெட் ரெடிங்கிற மாதிரி சொல்லி அவங்களுக்கான சிக்னல்ஸ் கொடுக்குறாங்க. இந்த டைமில் தான் வந்து இந்த ஃப்ளைட்டோடைய பைலட்ஸ் க்ரூ மெம்பர்ஸ் வந்து ஒரு விஷயத்த பார்க்குறாங்க. அவங்க இறங்கக்கூடிய அந்த நேரத்தில் அங்கிருந்து வந்து ஒரு ஆப்போசிட் சைடில் வந்து இன்னொரு ஒரு ஃப்ளைட் மாதிரியான ஒன்று வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது சிக்னல் அவங்க பார்க்குறாங்க. உடனடியாக அவங்க வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு காண்டாக்ட் பண்ணி எங்களுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு ஃப்ளைட் வர மாதிரியான ஒரு சீன் எங்களுக்கு தெரியுது, ஸோ ப்ளீஸ் செக் அப்படிங்கிற மாதிரி கண்ட்ரோல் ரூமை பேசுகிறாங்க. கண்ட்ரோல் ரூமும் உடனடியாக என்னங்கிறத செக் பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து கண்ட்ரோல் ரூமில் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க என்ன அப்படின்னா வந்து ஆப்போசிட்டில் வந்து சேம் ரன்வேல இறங்குறதுக்கு ஒரு ஹெலிகாப்டர், மிலிட்ரி ஹெலிகாப்டர் ஒன்று வந்துட்டுருக்கு அப்படின்னு. இதில் 3 பேர் மெம்பர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த ஹெலிகாப்டர் காண்டாக்ட் பண்ணி உடனடியாக வந்து அங்கே கண்ட்ரோல் ரூமில் இருந்து ஹெலிகாப்டர் காண்டாக்ட் பண்ணி ப்ளீஸ் அவாய்டு தட் ரன்வே, இந்த மாதிரி ஃப்ளைட் இறங்க போகுதுங்கிற மாதிரியான அவங்களுடைய சிக்னல்ஸையும் அவங்களுடைய கம்யூனிகேஷனையும் கொடுக்குறாங்க. பட் ஹெலிகாப்டரில் இருந்து எந்த ரிப்ளை வரலங்கிறது இந்த ஆக்சிடென்ட்டில் சொல்லப்படுது. ஆமாம், ஹெலிகாப்டர்லேருந்து எந்த ரிப்ளை வரல. இவங்க கண்ட்ரோல் ரூம்லேருந்து சொல்லிகிட்டே இருக்காங்க, ஆனால் ஹெலிகாப்டர் வந்து இறங்கிக்கிட்டே இருக்குது சேம் வேல. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பார்த்தோம் அப்படின்னா வந்து எதிரெதிரே வந்து 2 பஸ்ஸு 2 வேனு ஏதோ 2 வாகனங்கள் மோதிக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அந்த நிலை தான் வைங்களேன். ஃப்ளைட் வந்து சவுத் சைட்ல இருந்து வந்துட்டு இருக்கு ரன்வேயை பார்த்து, ஹெலிகாப்டர் நார்த்ல இருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ நார்த்ல இருந்து வருது, சவுத்ல இருந்து வந்து 2 டைரக்டா வந்து ஒரே ரன்வேல வந்து முட்டுற மாதிரியான ஒரு கண்டிஷன். இந்த டைம்ல தான் வந்து இந்த மோசமான அந்த ட்ராஜடி விபத்து வந்து ஏற்படுது. கிட்டத்தட்ட 200 ஃபீட் ஹைட்ல ரன்வேல இருந்து ஏர்போர்ட்ல இறங்க போகும்போது, கிட்டத்தட்ட இறங்கும் போது தான் வைங்களேன். ஸோ ஏன்னா வந்து ஒரு ஸ்டெடியாக வந்து ஃப்ளைட் இறங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இறங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் லேண்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு 200 ஃபீட் ஹைட்டில் வந்து ஹெலிகாப்டரும் ஃப்ளைட்டும் டேஷ் ஆகிடுது. ஸோ டேஷ் ஆனதில் பெரிய லெவலில் ஃபயர் பஸ்ட் ஆகி உடனடியாக இது எங்கே அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரன்வேக்கு உள்ளே வர்றதுக்கு முன்னாடி அந்த ஏர்போர்ட் ஓரமாக வந்து பொட்டமேக் ரிவர் அப்படின்னு ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆற்றின் மேல் இந்த ஆக்சிடென்ட் நடந்ததால் 2மே என்ன பண்ணுதுன்னா உடனடியாக வெடித்த மாதிரி ஒரு சத்தத்தோடையும் ஒரு ஒளியை கொடுத்த மாதிரியும் அந்த ரிவரில் விழுந்துருது. ஸோ இந்த ஆக்சிடென்ட் இப்படி தான் நடந்தது அப்படிங்கிறது நமக்கு பிபிசி ரிப்போர்ட்ஸ் அண்ட் லாஸ் ஏஞ்சல் டைம்ஸு, வாஷிங்டன் டைம்ஸு எல்லா இதிலிருந்தும் ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. எதிர்பார்க்காத விதமாகவும் சரி, இல்லை எதிர்பார்த்த விதமாகவும் சரிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி இந்த ஆக்சிடென்ட் வந்து நடந்து போயிடுது. இது வந்து டோட்டலி வந்து இது வந்து டெக்னிக்கல் ஃபெயிலியரா, டெக்னிக்கல் ஸ்னாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டெக்னிக்கல் ஸ்னாகா அப்படின்னா டெக்னிக்கல் ஸ்னாக்னு சொல்ல முடியலை அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஃப்ளைட்டு கண்ட்ரோல் ரூம் வந்து ரொம்ப காண்டாக்டில் இருந்தாங்க. பட் ஹெலிகாப்டர் தான் வந்து இதில் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல, மிலிட்ரி ஹெலிகாப்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆக்சிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த 64 பேர் பிளேனில் இருந்தவங்க அண்ட் ஆல்சோ அந்த ஹெலிகாப்டரில் இருந்த 3 பேர் எல்லாருமே வந்து அந்த இதில் ரிவருக்குள்ளே விழுந்துட்டாங்க. 19 பாடிஸ் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் அகைன் மற்ற இதெல்லாம் வந்து சர்ச்சிங் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. இந்த ரிவரில் வந்து
நமக்கு சர்ச்சிங் இது எல்லாமே வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுல என்ன ஒரு சின்ன லேக் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் வந்து அவங்க டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிகிரி செல்சியஸ் தான் இருந்திருக்கு. இப்போது ரொம்ப ஒரு கோல்டு டைம் அப்படிங்கிறதால அந்த ரிவர் வாட்டரே பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து ஐஸ் கியூப்ஸ் மாதிரி பனி உறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பனி உறைந்த ஒரு நிலையில் ரெஸ்கியூ டீமும் அங்கிட்ட கொஞ்சம் டார்க்கான ஏரியா, ஸோ லைட்டிங்ஸ்லாம் ஸ்பெஷலாக கொடுக்க வேண்டியது இருந்தது. இந்த நிலையில் வந்து லைட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்து லேசர் லைட்டெல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த இதை வந்து ரெஸ்கியூ ஒர்க்கை வந்து பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ அந்த ஐஸ் ரிவருக்குள்ள ரெஸ்கியூ டீமாலையும் பெரிய லெவலில் இறங்கி பண்ண முடியாத ஒரு கண்டிஷன்லையும் ரெஸ்கியூ ஒர்க் வந்து ரொம்ப டஃப்பான ஒர்க்காக இருந்துக்கிட்டு இருக்குங்கிறது அங்கேருந்து வரக்கூடிய ரிப்போர்ட்ஸில் வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ என்ன அப்படின்னா வந்து இதில் உள்ள சிங்கான அந்த ஃப்ளைட்டில் இருந்தவங்க பேசஞ்சர்ஸாக இருக்கட்டும், குரூ மெம்பர்ஸாக இருக்கட்டும், இவங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா வந்து அவங்களுக்கு இப்போ 19 பாடிஸ் கிடைச்சாலும் ரிமைனிங் இருக்கிறவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஏன்னா வந்து ரொம்ப கோல்டாக இருக்கிறதால அந்த 4 டிகிரி செல்சியஸில் வந்து கொஞ்ச நேரம் தான் அவங்களால வந்து தாக்கு பிடிக்க முடியும் உள்ளுக்குள்ளே தண்ணிக்குள்ளே, அவங்களால மேலே வர முடியாது. ஸோ ஒரு மாதிரி ஃப்ரீஸான நிலையில் கூட அவங்க வந்து இதில் வந்து ஃபியர்டு டெட்டுங்கிறாங்க, இறந்து போகக்கூடிய அச்சத்தில் இருப்பதாக வந்து அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க ரிப்போர்ட்ஸில். ஸோ இந்த மாதிரியான ஒரு ரெக்கவரி இது போயிட்டுருக்கு. ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த ஆக்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய ரீசன்ஸ். இது வந்து கிட்டத்தட்ட 2009 நியூயார்க்கில் இந்த மாதிரியான ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அது ஒரு வீட்டின் மீது வந்து ஒரு பில்டிங்கில் வந்து ஒரு பிளெயின் கிராஷ் ஆகி ஒரு 49 பேர் இறந்துருக்காங்க. அதன் பிறகு வந்து 16 வருஷத்துக்கு பிறகு இதுதான் மிகப்பெரிய ஒரு பேசஞ்சர்ஸ் ஃப்ளைட்டுடைய ஒரு கிராஷ் அமெரிக்காவில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது உடனடியாக வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து உடனே இதை என்கொயரி கண்டக்ட் பண்ண சொல்லி அண்ட் ஆல்சோ ரெஸ்கியூ டீம் எல்லாம் அனுப்பி அவரே டைரெக்டாக வந்து இந்த டீமோட பேசி எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருக்கிறதா அறிவிச்சிருக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து இப்போ வந்து மைக்ரேஷன் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வந்து வெளியே அனுப்புறதுல தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில், பர்டிகுலர்லி அவர் வந்து பொலிட்டிக்கல் அஜெண்டாஸில் பிஸியாக இருக்கும்போது சொந்த நாட்டில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை, அதுவும் பதவியேற்ற 10 நாட்களில் நடந்திருக்கு. இது ஒரு பெரிய ஷாக்காக தான் இருக்கும் ஒயிட் ஹவுஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த மெயின் டைம் என்ன அப்படின்னா வந்து இந்த இதுக்கான அனலிஸ்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க இதை பற்றி அப்படின்னு சொன்னால், இந்த ஆக்சிடென்ட்ஸ் பற்றி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன வைக்கிறாங்கன்னா, மிலிட்ரி ஹெலிகாப்டர் அங்கே ஏன் வரணும் அப்படிங்கிறாங்க. மிலிட்ரி ஹெலிகாப்டர் வந்து அந்த ரன்வே பகுதிக்கு, அந்த ஏர்போர்ட் பகுதிக்கு வந்து அன்னெசரியாக வர வேண்டியது இல்லை. அங்கே ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஒரு வாட் எவர் நீட் ஏதாவது இருந்தால் வந்திருக்கலாம். ஆனால் நார்மலாகவே வந்து அந்த சைடில் வந்து யூஎஸ்லேயே வந்து மிலிட்ரிக்கான பவர் அதிகமாக இருக்கிறதால அவங்க ஏவியேஷன்லேயும் சரி, அவங்க வந்து இந்த பேசஞ்சர்ஸ் கண்ட்ரோல், ஃப்ளைட் கண்ட்ரோல் டீம் அவங்களோட அவ்வளவா ஒத்துழைக்கிறது இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டுருக்கு. என்ன உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவங்க வந்து மிலிட்ரி பீப்புள் அவங்க இஷ்டத்துக்கு உள்ள ஃப்ளைட்டில் வருவாங்க. அண்ட் அவங்களுடைய பேட்ரோலிங் ஒர்க்கு, ரோந்து ஒர்க் எல்லாம் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன வந்தாலும் வந்து இருக்கிற பேசஞ்சர்ஸ் அந்த இப்போ மிலிட்ரிங்கிறது நாட்டுடைய பாதுகாப்புக்கானது. அந்த பாதுகாப்பை வந்து பலப்படுத்தக்கூடிய வகையில் தான் அவங்களுடைய செயல்பாடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய நிலையில் மிலிட்ரி ஹெலிகாப்டருடைய அந்த செயல்பாடு வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டை வந்து சந்திக்கக்கூடிய சூழலாக அமைஞ்சு போச்சு அப்படிங்கிறது யூஎஸில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இதில் நதியில் விழுந்த அந்த ஃப்ளைட்டானது வந்து 8 அடி ஆழத்துக்கு வந்து உள்ள விழுந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் ஹெலிகாப்டரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மேலே தான் இருக்குது, ஆனால் தலைகீழ விழுந்திருக்கு, பெரிய டேமேஜஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. பட் ஃப்ளைட் வந்து நிறைய 7-8 பீஸாக வந்து உடஞ்சி போச்சு அப்படிங்கிறதையும் அங்கேருந்து வரக்கூடிய ரிப்போர்ட் சொல்லுது. அண்ட் ஆல்சோ இன்னொன்று டெக்னிக்கலி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த டிராஃபிக் கொலிஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம் சொல்லக்கூடிய ஒரு TCAS அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அங்கே உள்ள ஃப்ளைட்ஸில். இது என்ன அப்படின்னா வந்து ஒரு 2 ஃப்ளைட்ஸ் வருதுன்னா 2 பேருக்குமே அதை வந்து ஒரு முன்னெச்சரிக்கை பண்ணி ஒரு அந்த கிராஷ் ஆகாத அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு சிக்னலை கொடுத்து கண்ட்ரோல் ரூமுக்கும் சரி, அவங்க பைலட்ஸுக்கு, குரூ மெம்பர்ஸுக்கும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சிஸ்டம் வந்து ஃப்ளைட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஹெலிகாப்டர்லேருந்து அதுக்கான வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிறதும் இந்த இதில் சொல்லப்படுது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவருடைய நடவடிக்கையால் பாதுகாப்பை இதை வந்து சரி செய்வார், அவர் இதை ஒரு பாடமாக எடுத்து செயல்படுவார் அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.